என் ஃப்ரெண்டுக்கு குடும்பத்தில் பிரச்சனைன்னு சைக்காலஜி டாக்டர்கிட்ட சைக்காட்டிஸ்ட் இருப்பாங்க இல்லையா, அந்த டாக்டர்கிட்ட போயிருந்தோம். அந்த டாக்டர்கிட்டலாம் கன்சல்டேஷன் முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வரப்போ அவருக்கு அந்த டாக்டருக்கே டிவோர்ஸ் ஆகிருக்குது. பின்னாடி எனக்கு அது நான் இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரிங்க என் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி ஆச்சு, இந்த டாக்டர்கிட்ட போனோம், சார் அவருக்கே டிவோர்ஸ் ஆகிடுச்சு சார் அப்படின்னாங்க. அறிவு என்பது வேறு, கல்வி அப்படிங்கிறது வேறு. இந்த காலத்தில் இப்படி தான் இருக்குது. நீங்கள் காலேஜ் வரைக்கும் ஒரு பையன் படிச்சிருப்பான் இல்லையா, அந்த பையனை கூப்பிட்டு ஒரு கம்பெனியில் சும்மா பேசிக் வேலை, நீ போய் அக்கௌண்ட்டில் பணத்தை மட்டும் கட்டிட்டு வந்துடுறியா அப்படின்னு கேளுங்க. என்ன பேங்க்கு, எப்படி சலான் எழுதுறது எனக்கு எதுவும் தெரியாது. ஏதாவது ஒரு பொருளை போய் ஒரு பாக்ஸ் ஃபைல் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னால், அப்படின்னா பாக்ஸ் ஃபைல்னால் என்ன, அவனுக்கு அதை பற்றின எந்த புரிதலும் இல்லை. அதாவது பின்னாடி இவன் படித்தது எதுக்காகனா வேலைக்கு போகிறதுக்காக. ஆனால் ஒரு கிளர்க்கு குமாஸ்தா வேலைக்கு கூட லாய்க்கே இல்லாத ஒருத்தனை தான் இவங்க 21 வயசு வரைக்கும் படிக்க வச்சு வெளியே அனுப்புகிறாங்க. இவன் இந்த உலகத்துக்குள்ளே வந்தப்போ இவனுக்கு ஒன்றுமே தெரியாது. இவனுக்கு என்ன தெரியும்னா சைன் தீட்டா ஃபார்முலா தெரியும், அவ்வளோதான் தெரியும். அதை கேட்டிங்கன்னா அவன் சொல்லுவான். பித்தாகரஸ் தேரம் கேட்டிங்கன்னா எழுதி வைப்பான். இந்த பித்தாகரஸ் தேரம் வாழ்க்கையில் சரி அப்படி தான், இந்த பித்தாகரஸ் தேரம்னா என்னென்னு வாழ்வியல் ஒரு ஒப்பீடு சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. இவனுக்கு கடவுள்னு என்னென்னு தெரியாது, ஆன்மீகம்னு என்னென்னு தெரியாது, அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியாது, பாக்ஸ் ஃபைல் தெரியாது, ஒரு சலான் தெரியாது, இபி பில்லாவது உனக்கு கட்ட தெரியுமா, கட்ட தெரியாது. வேறு என்ன ஒரு ஏதாவது சிஸ்டம் பற்றி ஏதாவது தெரியுமா, இல்லைங்க அதெல்லாம் தெரியாது. என்ன வேலைக்கு வந்த எதுவும் தெரியாது, மிஷினரி தெரியுமா, ப்ராசஸ் தெரியுமா, ஒன்றும் தெரியாது. 21 வருஷம் இவன் படிச்சுட்டான். அதாவது எலிஜிபிள் ஃபார் எனி டிகிரின்னு போடுவாங்க இல்லையா, அதை அவன் கையில் வச்சுருக்கான். இவர் டைரெக்டாக சீட்டில் வந்து உட்காந்து இப்போ வேலை வாங்க, சரி வேலையாவது உனக்கு வாங்க தெரியுமா, முதல்ல உனக்கே என்ன வேலை செய்கிறதுன்னு தெரியாது, நீ என்ன போய் வாங்க போகிற. இந்த 21 வருட கல்வி வேஸ்ட்டு தான். இப்போது நீங்கள் உங்கள் குழந்தைகளை நீங்கள் என்ன சொல்கிறது, நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உங்கள் குழந்த சிபிஎஸ்சியில் படித்தா வேலை வாங்கி தரேன்னு இங்கே யாரும் சொல்லலை. இந்த காலேஜில் படித்தட்டா போதும் இவனுக்கு வேலை கொடுத்துருவாங்கன்னு யாரும் உங்களுக்கு கேரண்டி கொடுக்கல. இந்த டிகிரியை படிச்சுட்டா போதும் கண்டிப்பாக வேலை கிடச்சிடும் அப்படின்னு உங்களுக்கு யாரும் ப்ராமிஸ் பண்ணலை. அவங்கக்கிட்ட ஸ்டஃப்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் அவங்களால சர்வைவலே ஆக முடியும். இதுதான் நிஜம். படிப்புங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி வாழ்க்கையில் கணவன் மனைவி பிரச்சனை வருது இல்லையா, காலேஜில் இதுவே ஒரு நீங்கள் பாடமாக வைக்கணும் என்ன கேட்டால். ஏன்னா இவன் காலேஜ் முடிச்சுட்டு அடுத்து கல்யாணம் தான் நிறைய பேர் பண்ண போகிறாங்க. இந்த கல்வியில் வாழ்க்கை, கணவன் மனைவி இது எப்படி இருக்கணும், ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இப்படிங்கிறத இவன் படிக்கணும். இவன் ஸ்கூலில் படிக்கும்போது ஆரம்பத்தில் 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் படிப்பான் இல்லையா, பேரண்ட்டுக்கிட்டையும் பெரியவங்கக்கிட்டையும் எப்படி மரியாதையாக அடக்கத்தோடு நடந்துக்கணுங்கிறத அவனுக்கு ஒரு கீழ்ப்படிதல் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் படிக்கிறான் பார்த்தீங்களா, இந்த உலகை பற்றிய அறிவு அவனுக்குள்ளே இருக்கணும். தலைவர் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி இங்கே சிஸ்டம் இது மொத்தமும் மாற்றணும், இந்த சிஸ்டத்தையே மாற்றணும். இப்போ 6ஆவதுலேருந்து 12ஆவது படித்த பையனை நீங்கள் வேலைக்கு ரெக்ரூட் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த பையன் ஃபிட்டஸ்ட்டாக இருப்பான். ஏதாவது ஒரு வேலைக்கு போய் அந்த பையன் பொழைச்சிக்குவான். 12ஆவதுக்கு அப்புறம் இது இவனுக்கு ஒரு தொழிற்கல்வி கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த தொழிலில் அப்படியே ஓடிடும். வெல்டிங்கோடு இருக்கட்டும், வெல்டிங் பட்டறையில் இருக்கட்டும், ஃபோட்டோஷாப் இருக்கட்டும், சிஸ்டம் ஒர்க் இருக்கட்டும். ஃபோட்டோஷாப்லேயே இப்போ நிறைய வந்துட்டாங்க. நீங்கள் ஒரு ஃபோட்டோஷாப்பில், அதாவது ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணுறீங்க, சினிமேட்டிக்கில் ஒர்க் பண்ணுறீங்க, ரீல்ஸுக்காக ஒர்க் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஒர்க் பண்ணுறீங்க, கல்யாண ஆல்பம் பண்ணுறீங்க, அவுட்டோர் ஷூட் பண்ணுறீங்க, இப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ தான். அதில் இத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது. இதில் 5000 ரூபா பேக்கேஜில் வேலை செய்கிறவங்க 50,000, 5 லட்சம், இப்படி கேட்டகரி வைஸ் நிறைய இருக்காங்க. நீங்கள் இதில் என்ன கேட்டகரியில் போய் வேலை செய்ய போகிறீங்க, இப்படிங்கிற அளவுக்கு ஒரு விஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த குழந்தை தான் பின்னாடி சஸ்டெயின் பண்ணி வாழும். நீங்கள் எந்த ஸ்கூலில் உங்கள் பையனை சேர்த்துறீங்க அப்படிங்கிறத விட இதெல்லாம் உங்கள் பையன்கிட்ட இருக்குதான்னு செக் பண்ணுங்கள். வீட்டில் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் அதை சொல்லிக் கொடுங்க. 5ஆவது படிக்கிற வரைக்கும் அவனுக்கு ஒபீடியன்ஸ் மட்டும் சொல்லிக் கொடுங்க. இந்த உலகத்தில் யார்கிட்ட எப்படி பேசணும் சொல்லிக் கொடுங்க. அதன் பிறகு அப்பா இந்த மாதிரியெல்லாம் வேலையெல்லாம் செய்கிறேன், இவ்வளோலாம் இருக்குது, நீங்கள் வேலை செய்கிற இடத்துக்கு உங்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு போங்க. கூட்டிகிட்டு போய் இப்படியெல்லாம் வேலை செய்கிறேன், இந்த பண்ணுறேன், இப்படிலாம் தயாரிக்கிறேன். நான் என் மனைவியை என் கம்பெனி கூட்டிகிட்டு போயிருக்கேன்.
கூட்டிகிட்டு போய் எல்லா ப்ராசஸும் காட்டுவேன். எங்கள் மெஷின்கிட்ட உங்களால் உண்மையால் அடித்து சொல்கிற 1 மணி நேரம் நிற்க முடியாது, அவ்வளோ ஹீட்டாக இருக்கும். அங்கே வேலை செய்கிற பசங்க எல்லாருமே அப்படியே தலையில் தண்ணி ஊற்றிட்டு தான் வேலை செய்வாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் க்ளவுஸ் போடாமல் அந்த துணியெல்லாம் பிடிச்சி வெளியே இழுக்க முடியாது. எல்லாமே ஹார்ட் ப்ராசஸ். நீங்கள் சும்மா ஏதாவது ஒரு கெமிக்கல் பட்டுட்டாலே ஐயோ அப்படிங்கிறீங்க இல்லையா, அவங்கெல்லாம் வாழ்கிறதே திருப்பூரில் கெமிக்கலில் தான். எனக்கே முடி கொட்டினது எல்லாமே கெமிக்கலில் தான். அங்கே குளிச்சு 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 முடியெல்லாம் கொட்டி போச்சு. தண்ணி நீங்கள் ஒரு நாள் கூட அங்கே உட்காந்து சாப்பிட மாட்டேங்க, அந்த கெமிக்கல் வாடையில் உங்களால் சாப்பிடவே முடியாது. இது சொல்லிக் கொடுக்கணும். இதுதான் நீங்கள் இந்த கஷ்டங்கள் எதுவுமே உங்கள் மனைவிக்கோ உங்கள் குழந்தைகளுக்கோ இல்லை நான் படுற கஷ்டம் இவங்களுக்கு தெரியக்கூடாது. அவங்க உங்கள் பெஸ்ட்டு லைஃப் பார்ட்னராக இருக்கவே மாட்டாங்க. நீ என்ன பண்ணுறன்னு அவங்களுக்கு தெரியணும், நீ எவ்வளோ கஷ்டப்படுறன்னு அவங்களுக்கு தெரியணும். உங்கள் ஆஃபீஸில் என்ன நடந்துச்சுன்னு உங்கள் மனைவி கிட்ட சொல்லணும். இது நடந்தால் மட்டும்தான். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டை உங்கள் மனைவிக்கு தெரியணும், உங்கள் மனைவியோட ஃப்ரெண்ட் எல்லாருமே உங்களுக்கும் தெரியணும். இங்கே சீக்ரெட்டுன்னு ஒன்று இருக்கக்கூடாது. இதெல்லாம் வாழ்க்கை முறை. இப்படி இருந்துச்சுன்னா தான் நீங்கள் 2 பேருமே கரெக்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். என் ஃப்ரெண்ட்ஸ் பற்றினா நீ கேட்கக்கூடாது, உன் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி நான் கேட்க மாட்டேன், நான் எங்கே போகிறேன் நீ கேட்கக்கூடாது, நீ எங்கே போகிறேன் நான் கேட்க மாட்டேன். இதுதான் இன்றைய தத்துவம். விளங்கிரும் குடும்பம். உன் பையன் நீங்கள் 2 பேரும் என்னை கேள்வியே கேட்கக்கூடாது, நான் மேஜர் அப்படின்றான் அவன். இந்த வாழ்க்கை பிடிக்கலன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவேன். இப்போ சமீபத்தில் ஒரு படத்தில் கூட ஒரு குழந்தை சொல்லுச்சு, எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் டைவர்ஸ் பண்ணிக்கலாம், அது அவங்க விருப்பம். ஆனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க டைவர்ஸ் பண்ணிக்கலாம், எனக்கு என் அம்மாவும் அப்பாவும் எனக்கு வேணும் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லும். நீங்கள் என்ன தீர்ப்பு கொடுப்பீங்க? இதுக்கு தீர்ப்பே கொடுக்க முடியாது, அந்த ஜட்ஜ் அதான் சொல்லுவார். அந்த குழந்தைக்காவது ஒருத்தமையாக போய் வாழுங்கயா அப்படிம்பார். இதுதான் வாழ்வியல். நீங்கள் தகுதியான தலைவர்களாக மாறணும்னு முடிவு பண்ணிட்டா உங்கள்கிட்ட கண்டிப்பாக தகுதி இருக்கணும். இந்த தகுதி உங்களுடைய கேரக்டர் அடிப்படையில் தான் வரும். உங்கள் குணம் நலம்தான். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கும், எந்த மாதிரி பிரச்சனைக்கு நீங்கள் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னு. இதை பொறுத்து தான் உங்களுக்கு மதிப்பு கொடுக்கும், உங்களை அதை அடுத்த இதில் கொண்டு போய் வைக்கும். இது எல்லாமே பண்ணும். இந்த பிரச்சனையே பக்காவாக டீல் பண்ணிட்டாயா, இவனுக்கு அடுத்த பிரச்சனை வேண்டாம், இவனை ப்ரமோட் பண்ணுங்க அப்படின்றோம். இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ண தெரியல, இதுக்கே நீங்கள் பைத்தியம் ஆகிட்டு, இதுக்கே நீங்கள் தண்ணி அடிச்சுட்டு, இதுக்கே நீங்கள் தவழ்ந்து போயிட்டீங்க அப்படின்னா இவன் ஆக மாட்டான், இவனை எப்படி சிஎம் ஆக்குறது, இவன் கனவு பெருசாக இருக்குது பட் இவன் மைண்ட் அந்த அளவுக்கு ப்ராடாக இல்லை, இவனை போதும், இவனை ஒரு சும்மா கவுன்சிலர் ஆக்கி விட்டுருங்க போதும். கவுன்சிலர் பிரச்சனைக்கே இவன் தாங்க மாட்டேங்கிறான், இவன் எப்படி யானைக்கிட்ட போய் சண்டை போட போகிறான். எஸ், அப்போ இதெல்லாம் உங்கள் குழந்தைகள்கிட்ட சொல்லிக் கொடுக்கணும். இல்லைன்னா அவங்க 12th வந்து கம்மியான மார்க் எடுத்தனையுமே சூசைட் பண்ணிக்கிறாங்க. கேம் விளையாட கொடுக்கலன்னு அம்மாவை ஒரு பையன் பேட் எடுத்து மண்டையில் அடிச்சிருக்கான். அம்மா கேம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணியிருக்காங்க, மொபைல் கொடுக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று இந்த மாதிரி லவ் ஃபெயிலியர். இவங்களுக்கெல்லாம் இன்னும் வாழ்க்கைனா என்னன்னே தெரில, அவங்களுக்கு எது சரி எது தப்புன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. அதனால தான் இங்கே இவ்வளோ பிரச்சனையும். இப்போ நானும் கேளக்கீரிட்ட மந்திரம் சொல்லு, எல்லாமே உனக்கு கிடைச்சிரும், அவ்வளோதான். சில பேர் என்னைவே கீழே கமெண்ட் பண்ணாங்க. நான் ஒரு தடவை திருப்பதி போயிட்டு வந்து திருப்பதியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ போட்டிருந்தேன். நீங்களே ஒரு கோயில் கட்டியிருக்கீங்க, நீங்கள் எதுக்கு இன்னொரு கோயில் போயிருந்தீங்க அப்படின்னு ஒரு கீழே ஒரு கமெண்ட். அப்புறம் கொல்லூர் போயிருந்தேன், கொல்லூர் மூகாம்பிகை அம்மனை பார்த்துட்டு வந்திருந்தேன். அடுத்து ஒரு கேள்வி, நீங்கள் ஏன் இன்னொரு கோயிலுக்கெல்லாம் போயிட்டுருக்கிறீங்க? இது என்ன கேள்வி? கேளக்கீரை என் வாழ்க்கையில் வர்றதுக்கு முன்னாடி இந்த தெய்வங்களை நான் கும்பிட்டு தானே இருந்தேன். யாராவது முருகனை கும்பிடாமல் இருக்க முடியுமா? பெருமாளை கும்பிடாமல் இருக்க முடியுமா? சிவனை கும்பிடாமல் இருக்க முடியுமா? இது என்ன கேள்வி? அப்போ பார்த்தீங்களா அவங்க மைண்டெல்லாம் எவ்வளோ நேரோ மைண்டாக இருக்குன்னு பாருங்கள். நான் டிஎம்கேன்னு என்ன கட்சியை ஆரம்பிச்சிருக்கேன், ஏன் சார் ஏடிஎம்கே ஆளுங்களோட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் கட்சி ஆரம்பிக்கலை. நான் உங்களுக்கு ஒரு ஆன்மீகத்தை தான் கொடுத்துருக்கேன். விட்டா இவனுங்க சார் ஏன் இந்த மதத்துக்காரங்களோடலாம் நீங்கள் ஏன் பேசுகிறீங்க அப்படின்றீங்க போல. நான் கட்சியெல்லாம் ஆரம்பிக்கலை, நான் இந்த உலகத்துக்கு ஒரு கடவுள் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு நல்வழியை நான் போதிக்கிறேன், இங்கே அவ்வளோதான் செய்கிறேன். நீங்கள் மனுஷங்களாக இருக்கிறதுக்கு சொல்லி கொடுக்குறேன். திரும்ப என்ன உங்களை மாதிரி மாற்றாதீங்க. இங்கே எல்லா தெய்வத்தையும் நீங்கள் நமஸ்காரம் பண்ணலாம், எந்த தெய்வமும் உங்களுக்கு விருப்பம் இல்லையா, இயற்கையவே நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். நம்மளுடைய முன்னோர்கள் அதைத்தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம மாயோன் சேயோன் வருணன் வீடியோ போட்டிருக்கோம். 5 பூதங்களையுமே அவங்க கடவுளாக வழிபாடு பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொற்றவை பாலை நிலத்துக்குரிய தெய்வம், ஒன்றுமே இல்லை, வறட்சிக்கு ஒரு தெய்வம் வச்சுருக்கான். அவன் எப்பேற்பட்ட ஆளாக இருப்பான் பாருங்க. இதை நீங்கள் செய்யுங்க. இப்போ இந்த வாழ்க்கையில் வாழ்ந்து ஒரு மனுஷன் வரான் இல்லையா,
இவன் தான் இந்த சொசைட்டியில் பிரச்சனையே இல்லாமல் இருக்கிறதுக்கு மூல காரணம். நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சார் ஜப்பானில் அவ்வளோ டிசிப்ளினாக இருக்காங்க, அவன் எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி உனக்கு எதாவது தெரியுமா? ஜப்பான் மாதிரி இருக்கணும் சார். ஒவ்வொருத்தங்களும் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக அவ்வளோ பத்திரமாக பார்த்துக்கிறாங்க. அவங்க எஜுகேஷனில் இருக்குது. அவங்க நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு பஸ்ஸில் போகிறப்ப, கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிறப்ப சீட்டு கிழிஞ்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள் ஊசி எடுத்துகிட்டு வந்து அதை தைச்சி விட்டுட்டு போவாங்களாம் ஜப்பானில் இருக்கிறவங்க. நம்ம பிளேடு போடுறதுல தான் இருக்கும். படித்து முடிச்சு 12th முடிச்சுட்டு ஸ்கூலை விட்டு வெளியே வரப்போ ஃபேனை உடச்சி, டேபிளை உடச்சி, கிறுக்கி, கதவை போட்டு உடச்சிட்டு வெளியே வரும். என்ன மாதிரியான கல்வியை கொடுத்தீங்க நீங்கள்? நீ ஏன் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் படித்த? இதை ஏன் நீ ப்ரைவேட் ஸ்கூலில் பண்ணலை? சார் நீ வசதி இல்லாதனால தான் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லையே போய் படித்த. உன்ன மாதிரி வசதி இல்லாத ஒருத்தன் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு நீ ஒரு சேரை தொடச்சி வச்சுட்டு போயிருந்தீங்கன்னா நீ மானஸ்தன், நீ ஒரு நல்ல பையன், நீ ஒரு படித்ததுக்கான ஒரு அர்த்தம் இருக்குது. அடுத்தவன் வர்றதுக்கு நீ சேரெல்லாம் உடச்சி, ஃபேனை உடச்சி, கதவை உடச்சிட்டு அடுத்தவனை படிக்க விடாமல் பண்ணிட்டு போயிட்டியே. நீ ஏன் 12 வருஷம் அந்த ஸ்கூலில் படித்த? உனக்கு என்ன போதிச்சாங்க அந்த 12 வருஷத்தில்? இப்போ தெரிஞ்சதா? இங்கே ஏன் இதுக்காக ஏன் மெனக்கெட்டு வீடியோ போடுறேன்னு, நீங்கள் தரமே இல்லாத ஒரு ஆளை ப்ரொடக்ஷன் பண்ணி இந்த உலகத்துக்குள்ளே கொடுத்து இந்த உலகத்தை குட்டிச்சவராய் பண்ணி இந்த சமுதாயத்து மேலே இப்போ நீயே ஒரு அலிகேட்ஸ் வைக்கிற. சார் இந்த சமுதாயமே கெட்டு போச்சுங்க. நீ தயாரித்த ப்ராடக்ட் தான் உள்ளே இருக்குது. யார் சொன்ன? நீ முதல்ல உன் பையன்கிட்ட சொன்னையா? ஒவ்வொருத்தனும் உன் பையனுக்கு மட்டும்தான் பொறுப்பு, நீ வேறு யாருக்கும் பொறுப்பே கிடையாது. உன் பையனை நீ சரியாக வளர்த்தியா? அவ்வளோதான் கேள்வி. யார் அந்த ஸ்கூலில் ஃபேனை உடைச்சது? யார் டேபிளை உடைச்சது? யார் கதவை உடைச்சது? 2 பேருக்குமே பனிஷ்மெண்ட் கொடுங்க, பேரண்ட்டு, ஸ்டூடெண்ட்டு. அடுத்து நடக்குமா இப்படி? கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிங்கிறதானே இப்படி பண்ணீங்க. நீ ஏன் அப்புறம் இந்த உலகத்தை குறை சொல்கிற? நீயே தகுதி இல்லாத ஆள். இவன் உடைச்சான்னு உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா, ஒருவேளை பேரண்ட்டுக்கே காதுக்கு வந்துருச்சுப்பா உன் பையன் தான் இது பண்ணான்னு, ஒரு புது ஃபேன் நீ வாங்கி கொடுத்துருவியா? நீ வாங்கி கொடுத்துருக்கணும். உன் காதுக்கு நியூஸ் வந்தால் இதை நீ செய்கிறதுக்கு தகுதியாக இருப்பியா? அப்போ சொல்லுங்கள், இந்த சமுதாயத்தை குறை சொல்லுங்கள். அது வரைக்கும் இந்த சமுதாயத்தை நீங்கள் குறையே சொல்லாதீங்க. நீங்கள் க்யூவில் டிராஃபிக்கில் நிற்கிறப்ப நீங்கள் ஒன் வேல சைடு எடுத்து போகாதீங்க. உங்களால் இடைஞ்சல் வராமல் பார்த்துக்குங்க. இது முக்கியம். இதை செஞ்சிட்டிங்க அப்படின்னா இதை உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையே வராது. நீங்கள் எந்த கடவுள்கிட்டையும் போய் என்னை காப்பாற்றுன்னு வேண்ட தேவையில்லை, எந்த பரிகாரம்னு கேட்க தேவையில்லை. அப்புறம் பரிகாரம்னு நீங்கள் ஏதாவது தப்பாக ஏமாந்துட்டா அதுக்கு போய் தனியாக அழ தேவையில்லை. எனக்கு எந்த கடவுள் மேலேயும் நம்பிக்கை இல்லைங்கிற தேவையில்லை. ஒருத்தன்கிட்ட டிசிப்ளின் இருக்குதுன்னா அவனுக்கு கடவுள் துணையே தேவையே இல்லை. அவ்வளோதான், இவ்வளோதான். டிசிப்ளின், ஒழுக்கம்தான் ஒரு மனுஷனுக்கு, அதான் உயிரினும் அதிகமாக மதிக்கப்படும் அப்படின்ட்டார் வள்ளுவர். ஒழுக்கம்தான். ஒழுக்கத்தை முதல்ல சொல்லிக் கொடுங்க. உங்கள் குழந்தைகளை மெருகேற்றுங்க. இந்த சொசைட்டி நல்லாயிருக்கும். கலைஞர் சிந்து நம்ம